அரசு பள்ளியில் இந்த பள்ளி மாணவர்கள், அதுலேயும் குறிப்பாக என்னுடைய கிழக்கு தொகுதியில் நம்ம மாடல் ஸ்கூலை தான் எல்லா ஸ்கூலுக்கும் முன்னுதாரணமாக காமிச்சிக்கிட்டே வர்றோம். அந்த பள்ளியை இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இந்த நிகழ்வை பொறுத்தளவில் நானும் மாவட்ட ஆட்சியர், அதே போல நம்முடைய மேலூர் சிஓ, டிஓ எல்லாரும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் உடனே உங்கள்கிட்ட கலந்துக்கிறோம். இப்போ இதில் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிலாம் கலந்துருக்காங்க. நேற்று துணை முதல்வர், நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நேற்று ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அவரை வரவேற்க போயிருந்தோம். போயிட்டு அவர் பல்வேறு நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்ம மீடியாலாம் பிஆர்ஓ வந்தார். சார், உங்கள் தொகுதியில் உங்கள் மாடல் ஸ்கூல் பொண்ணு ஒரு 5 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இன்னொருத்தவங்க டெல்லியில் சி மற்றும் கிளாட் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சார், பெரிய சந்தோஷம். அந்த பெண்ணியத்தெல்லாம் ஃபோனில் பேசுகிறீங்களா, ஃபோனில் பேசி நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைப்பா, நான் அவசரமாக முதலமைச்சர் தஞ்சாவூர் வர்றாங்க, அதுக்கு நான் போகிறேன், போயிட்டு நானும் ஆட்சியரும் நேரடியாகவே அவங்கள வாழ்த்துறோம் அப்படின்னு நம்ம பிஆர்ஓட்ட சொன்னோம். அதில் உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமை. 99% வாங்கி தேர்ச்சி பெற்றது 100% வாங்கலையேன்னு ஹெச்எம் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றோம். அது மாதிரி தான் இப்போ எங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. அரசு பள்ளியில், அதுலேயும் நீட்டுன்றதுக்கு வேற, எங்களை பொறுத்தளவு நீட் இல்லாமல் திறமையாக இருக்கிற பெண்கள்லாம் எல்லாரும் கிராமப்புற பெண்கள்லாம் அவர்கள் மார்க் அடிப்படையில் படிக்கணுன்றது தான் எங்களுடையது. இருந்தாலும் இன்றைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை தற்காலிகமாக இன்றைக்கு நீட் இருந்தாலும் அதுலேயும் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார் என்பதை தன்னுடைய திறமையை நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த 6 பேருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மேலே படிக்க போகும்போது அந்த சிஸ்டம் வேணும். அதனால் 6 பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க எல்லாருக்கும் கணினி வாங்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். போகையில் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இது எப்பயுமே அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா கிராமப்புறத்தில் படிக்க வைக்கிறதுக்கே அந்த பொண்ணு இருக்கும்போது அதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுனால கொடுக்க போகிறோம். அதோட ஜி மற்றும் கிளாட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்குதுன்னா அது லட்சியமே வழக்கறிஞரா ஆவதான் என்பதை அடைவதற்கு இந்த கிளாட் வெற்றியை மட்டுமே தேர்ந்தெடுத்து தன் எதிர்காலத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு. அது டெல்லியில் நம்ம லா காலேஜில் தேர்ச்சி எழுதுறத விட அது விடாமுயற்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ இந்த கோச்சிங் நம்முடைய ஆட்சியர் சொன்னாங்க 1 hour படிக்கணும் அப்படின்னு. அந்த 1 hour டீச்சர் கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது காலையிலனாலும் சரி, சாயந்தரம்னாலும் சரி. கிளாஸ் அவரில் நீங்கள் படிக்கிறத விட, படிப்பு சொல்லி கொடுக்குறத விட அந்த ஸ்பெஷல் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இப்போ எனக்கு எல்லாருக்கும் பெருமையாக இருக்குதுன்னா என்னன்னா, சார் 99 எடுத்திருக்கோம், நான் 100% எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் தனிமைக்கு. அதுதான் ஒருத்தரை உழைக்கிறதுக்கும் ஒருத்தர் உயர்வதற்கும் அதையும் முடிஞ்சு பார்ப்போம்
அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை.